அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்தியும் அதுதான். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ஏன் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதைத்தான் பார்க்க போகிறேன் வேதத்தின் அடிப்படையிலே. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் கொஞ்சம் மேலே போய் பார்த்தால் அவர் அங்கே நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதில் நான் அதை சுருக்கமாக 31, 32 வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ இயேசு சொல்கிறார், இந்த உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், குடிக்கிறதற்கு என்ன, அப்போ இது எல்லாம் ஆண்டவர் தருவார். ஆனால் இன்றைக்கு இது எல்லாவற்றையும் நாடி தேடுகிறவர்கள் யார் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் என்று சொன்னால் முட்டாள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் புரிய வைக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த குடிக்கிறதுக்கு பானங்கள், உண்ணுவதற்கு உணவு, இருக்கிறதுக்கு இடம், எங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இவர்களை நாடி தேடுகிறவர்கள், அதாவது நாடி தேடுவது என்பதன் அர்த்தம் மூலமொழியிலே பார்த்தால், ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் இவற்றிற்கு முதலிடத்தை கொடுத்து ஓடுபவர்களைத்தான் ஆண்டவர் அங்கே அஞ்ஞானிகள் என்று சொல்கிறார். அப்போது அஞ்ஞானிகள், அப்போது இவர்களை ஏன் அவர் மூடர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு அவர்கள் முதலிடத்தை கொடுப்பதில்லை. அநேக கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்போது ஏன் இவர்கள் இந்த பணத்தின் பின்னால் ஓடுகிறார்கள்? அப்போது ஏன் இவர்கள் இந்த பணத்தின் பின்னால் ஓடுகிறார்கள் என்று சொன்னால், ஒன்று, அவர்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாது. எங்களுடைய தேவன் யார் என்று தெரியாது. அப்போது எங்களுடைய தேவன் யார் என்று சொல்லி நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடியை வைத்தோம் ஒரு 4-5 மாதங்களுக்கு. அநேகர் அதிலே கலந்து கொள்ளவில்லை, சிலர் கலந்து கொண்டார்கள். அப்போது எங்களுடைய தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த பணம் இருந்தால் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். பணம் செக்யூரிட்டி, பணம் இருந்தால் எல்லா தேவைகளையும் நாங்கள் சந்தித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்தது, அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுபவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அப்போ அதற்காக ஓடி 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 இந்த பணத்திற்கு பின்னாலே ஓடி பணத்தை உழைத்து கடைசியில் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய வியாதிக்கு அதை செலவழிப்பார்கள். யாருக்கு? மருத்துவமனைக்கும் டாக்டருக்கும். ஆமென். அப்போ கடைசியிலே அவர்கள் தங்களுடைய ஹெல்த்தையும் பார்க்க மாட்டார்கள். கடைசியிலே வியாதியிலே விழுந்து அதை வைத்தியசாலைக்கும் வைத்தியர்களுக்கும் அதை செலவழிப்பார்கள். அப்போது அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் மூடர் என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ லூக்கா, இதை பற்றி ஆண்டவர் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 16 தொடக்கம் 21 வசனங்களிலே ஒரு உவமை ஒன்றை சொல்கிறார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது.
அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, எதிர்காலத்துக்கு பற்றி சிந்திக்கிறான், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு அதையெல்லாம் சேர்க்கிறான். பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, மூடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். அவர் பெரியவர் என்கின்ற அந்த விசுவாசம், அவருக்கு முதலிடத்தை தர வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த இடத்திலே தேடுவது என்ற சொல்லுக்கு அங்கே 3 சொற்கள் சேர்ந்தால்தான் அந்த தேடுதல் என்கிற அந்த அர்த்தம் வருகிறது. அங்கே மூலமொழியிலே பார்க்கும் பொழுது ஆசை, முயற்சி, தொடர்ச்சி. ஆசையோடு முயற்சியோடு தொடர்ச்சியாக ஆண்டவரை தேட வேண்டும். அதைத்தான் அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அந்த தேடுங்கள் என்ற சொல்லிலே அங்கே அவர் சொல்கிறார், ஆசையோடு, அவ்வளவு வாஞ்சையோடு, முயற்சியோடு ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையிலே எழுந்து என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதிகாலையிலே நாங்கள் யாருமே எழுந்திருப்பது இல்லை. அநேகர் அப்படித்தானே? எழும்புவதற்கு 7-8 மணி ஆகிவிடும். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு லேட்டுன்னு கேட்டால், ஐயோ கொஞ்சம் தூங்கிட்டேன் பிரதர். ரைட், ஓகே. அப்போது அவர் ஆண்டவர் சொல்கிறார், ஆசை, முயற்சி, தொடர்ச்சி, அதுதான் அந்த தேடுதல். அதை இன்னும் அழகாக உங்களுக்கு புரிய வைப்பதென்றால், அந்த நாய் இருக்குத்தானே, அந்த நாய் சாப்பாட்டுக்கு என்று அந்த அதுதான் அந்த மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற சொல். அப்போது அப்படியாக தேவனை தேட வேண்டும் என்பதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ முதலாவது அவரை அப்படி தேட வேண்டும். அப்போ அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ முதலாவது இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் சொன்ன இந்த உண்ண உணவு, இருக்க உடை, இருக்கிறதுக்கு வீடு, குடிக்கிறதுக்கு, உடுக்கிறதுக்கு, சாப்பிட, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சும்மா தருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அநேகர் வேலையே செய்வதில்லை. ஆண்டவர் அதை சொல்லவில்லை. அதாவது முதலாவது அப்படி வாஞ்சியாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களுக்கான வாசல்களை ஆண்டவர் திறந்து தருவார். நல்ல வேலையை தருவார், நல்ல சம்பளத்தோடு தருவார். அதுதான் அங்கே இருக்கிற அர்த்தம். அப்போ அநேகர் இதை தவறாகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஆண்டவர் இந்த வசனத்தை எப்படி சொல்லியிருப்பார்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடினால் இவையெல்லாம் சும்மா உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருப்பார். அப்போ அவர் அந்த வசனத்தை அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் அதை இவள் புரியப்படுத்துகிறார். ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 ஆதாமை படைத்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவனுக்கு ஒரு வேலையை வைக்கிறார். நீ வேலை செய்ய வேண்டும், அது கட்டளை. பிறகு என்ன செய்கிறார் தெரியுமா? இவர்கள் பாவத்திலே விழுந்தது பிறகு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்கிறார், ஆதாமை பார்த்து, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ வருத்தத்தோடே அதன் கனியை புசிப்பாய். அப்போ ஆண்டவர் சபித்து விட்டார். கடைசியில் என்ன? நீ கஷ்டப்பட்டு உழைச்சுத்தான் நீ சாப்பிடலாம், உன்னுடைய தேவைகளை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டோமே, அவரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது அந்த கஷ்டத்தை ஆண்டவர் எடுத்து விடுவார். ஆமென். பவுல் சொல்கிறார் 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை இட்டோமே.
அப்போது அநேகர் இன்றைக்கு சும்மா இருந்து சாப்பிடத்தான் விருப்பம், அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அப்படி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். அதற்கு பிறகு என்ன, நாங்கள் இந்த உண்ண உணவு, உடுக்க உடை, அதற்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும். ஆண்டவர் அந்த வாசல்களை திறந்து தருவார், அதை ஈஸியாக தருவார். அப்போது அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இன்றைக்கு நாம் ஊழியம் செய்பவர்களாக இருக்கலாம், படிக்கிறவர் வாலிபர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பென்ஷன் எடுப்பவர்களாக இருக்கலாம். அப்போது நாங்கள் எல்லாரும் இந்த முதலாவது ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் கூட தருவாராம். ஏன் கூட தருவார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விருப்பம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை தருவது தான் அவருடைய விருப்பம். ஏன்? அது எங்களையும் திருப்தியாக்கி அப்படியே நிரம்பி வழியும் பொழுது மற்றவர்களையும் அது ஆசீர்வதிக்கும். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவது என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வருவோம். இப்போது உலக அரசுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலவிதமான அரசாட்சிகள் இருக்கிறது, அப்படித்தானே? ஜனநாயக அரசாட்சி, சர்வாதிகார அரசாட்சி, கம்யூனிசம் அரசாட்சி, மன்னர் ஆட்சி முறை, இராணுவ ஆட்சி முறை, இப்படி உலகத்திலே பலவிதமான ஆட்சி முறைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அரசு அது ஒரு ராஜ்யம், அதாவது மன்னராட்சி. இயேசுதான் ராஜா. அப்போது இது ஒரு ராஜ்யம். ராஜ்யம் என்று சொன்னால் அது ஜனநாயகம் அல்ல. இந்த ஜனநாயகத்திலே தான் இந்த voting முறையெல்லாம் இருக்குது. பெரும்பான்மை சொல்வது சரி. அதாவது மன்னர் ஆட்சியிலே அல்லது ராஜா ஆட்சி செய்யும் பொழுது ராஜா சொல்வது தான் சரி, அதற்கு அடுத்த கதையெல்லாம் இல்லை. அப்போது இந்த சபைகளுக்குள்ளாக இந்த ஜனநாயகம் எப்படி வந்தது என்று சொன்னால் அது பிசாசு கொண்டு வந்த காரியம். இப்போ உங்களுக்கு தெரியும் தான், இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போடுவோம், வர்ஷிப் நைட் என்று சொல்லி அந்த லைட்டிங்ஸ், சினிமா, மியூசிக், அப்படி உலக காரியங்களை எப்படி பிசாசு சபைக்குள்ளாக கொண்டு வந்தானோ அதுபோல இந்த ஜனநாயகத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வந்தது பிசாசு. அப்போது ஆண்டவருடைய அரசியல் யாப்பு, அவருடைய லா இந்த புஸ்தகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெந்தகோஸ்தே நாளிலே சபை தொடங்கியது முதல் ஆண்டவருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை சபைக்குரிய அந்த அரசியல் சட்டம் இந்த புஸ்தகம். அவருடைய வார்த்தை மாறாது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அப்போது இந்த சட்டத்தின்படிதான் சபை நடக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்? இது ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இப்போது இன்றைக்கு நாங்கள் எந்த சபையிலே இருந்தாலும் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? இந்த வேதம் சொல்வது படிதான் நாங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று சொன்னால் என்ன? அப்போது அந்த தேடுவது என்ற சொல்லை நான் உங்களுக்கு புரிய வைத்து விட்டேன். என்ன அது? தொடர்ச்சியாக இருக்க, ஆசையோடு முயற்சியோடு தொடர்ச்சியாக ஆண்டவரை தேடுவது. இப்போது ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று சொன்னால் முதலாவது நாங்கள் ராஜாவை தேட வேண்டும். அப்போ எங்களுடைய ராஜா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது ராஜாவை தேட வேண்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக ஏசாயா இப்படி ஒரு வசனத்தை சொல்கிறார். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதாவது கர்த்தரை
கர்த்தரை, இதை அப்படியே மாற்றி போடுங்கள், கர்த்தரை கண்டடைய முடியாத ஒரு காலம் வரும், அவர் சமீபமாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு காலம் வரப்போகிறது. அப்போது இப்பொழுது நாங்கள் என்ன சபையின் காலத்தில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். அப்போது அவருடைய வருகையிலே என்ன சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். ஆவியானவர் உலகத்திலே இருக்க மாட்டார். தொடர்ந்து வருகின்ற 7 வருடங்கள் இயேசுவினுடைய ஆட்சி இந்த உலகத்திலே இருக்காது. ஆட்சியை அவர் பிசாசின் கையிலே டெம்பரரியாக கொடுப்பார். அப்போது என்ன நடக்கும், அவரை தேடியும் கண்டடைய முடியாத ஒரு நாட்கள் வருகிறது. ஆனால் இப்போ ஆண்டவரை தேடினால் நாங்கள் அவரை கண்டடையலாம். அதைத்தான் ஏசாயா சொல்கிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போது இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற காலம் என்னதான் கஷ்டம் என்றாலும், என்னதான் பிரச்சனை என்றாலும், இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவரை தேடினால் அவரை கண்டடைவோம். அப்படியான ஒரு நல்ல காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தெரியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை தேடாமல் இப்படியான இந்த காரியங்களை தேடிக்கொண்டு, உலக ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு, அதற்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்கே பிரச்சனை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். சரிதானே? அப்போது அதை தேடி நாங்கள் ஓடுவோம் என்று சொன்னால் நாங்கள் மூடர்களாக இருப்போம். அப்போது இன்றைக்கு நாங்கள் வாழ்கின்ற காலம் இயேசுவை கண்டடையக்கூடிய காலம், ராஜாவை கண்டடையக்கூடிய காலம். அப்போது இந்த காலத்திலே நாங்கள் ராஜாவை தேட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்த காரியம், இயேசு ராஜா, அவர் ராஜா தானே. அப்போ அவர் எழுந்தருளும் இடம் எது? சபை. அவர் எழுந்தருளுகின்ற இடம் சபை. அப்போது நாங்கள் இயேசு ராஜா என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்தின் நல்ல குடிமக்கள் தான் நாங்கள். அப்படித்தானே? அவருடைய குடிமக்கள் தான் நாங்கள். அப்போது நல்ல குடிமகன் என்ன செய்வான், ராஜா எழுந்தருளும் பொழுது அவரை போய் தரிசிப்பான். அப்போது இயேசு எழுந்தருளுகின்ற இடம் சபை. அப்போது சபைக்கு நல்ல குடிமகன் வருவான், ஒழுங்காக வருவான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய வீட்டின் மேல், எபிரேயர் 10:25. அப்போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போது இன்றைக்கு அநேகர் இந்த இயேசு ராஜா எழுந்தருளுகின்ற சபைக்கு வருவதில்லை. கேட்டால் என்ன, ஐயோ நைட் ஃபுல்லாக வேலை, நைட் டியூட்டி, ஓவர் டைம் பிரதர். அப்போது நல்ல குடிமகன், நல்ல ஒரு சிட்டிசன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய ராஜாவை தேடுவான், ஆலயத்திற்கு வருவான், சாட்டு சொல்ல மாட்டான். ஐயோ நேற்றைக்கு ரொம்ப உடம்பு வலி பாஸ்டர், வர முடியலை. அப்போது அந்த சாட்டுக்களை சொல்பவர்கள் நல்ல குடிமக்கள் அல்ல. அடுத்த கட்டம், 2வது, நல்ல குடிமகன் என்ன செய்வான், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவான். அப்படித்தானே? ராஜாவினுடைய கட்டளைக்கு நல்ல குடிமகன் கீழ்ப்படிவான். அப்போது ராஜாவின் கட்டளைகள் அநேகம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, எங்களை நாங்களே சோதித்து பார்ப்போம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது
இலங்கையை எடுத்துக்கொள்வோம், ஸ்ரீலங்கா. அப்போது இலங்கைக்குள்ளாக அமெரிக்கா, ஒரு சின்ன அமெரிக்கா இருக்கிறது, இலங்கைக்குள்ளாக ஒரு சின்ன ஆஸ்திரேலியா இருக்கிறது, நியூசிலாந்து இருக்கிறது, மலேசியா இருக்கிறது, துபாய் இருக்கிறது, யுஏஇ இருக்கிறது. அப்போது அது என்னென்று நீங்கள் கேட்டால் அதுதான் ஹை கமிஷன். இப்போ அமெரிக்க தூதரகம் இலங்கையில் இருக்கிறது தானே, அந்த அமெரிக்க தூதரகத்துக்கு உள்ளாக இலங்கையின் சட்டம் செல்லுபடியாகாது. அதற்குள்ளாக அமெரிக்க சட்டம் தான் செல்லுபடியாகும். அப்போ இந்த சபை பரலோக ராஜ்யத்தின் தூதரகங்கள், ஒவ்வொரு தேசத்திலே இருக்கின்ற தூதரகங்கள் தான் இந்த சபை, பரலோக ராஜ்யத்தின் ஒரு அங்கம். அப்போது நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸ். அப்போது இந்த சபைக்குள்ளாக தேசத்தின் சட்டம் செல்லுபடியாகாது. சபைக்குள்ளாக யாருடைய சட்டம் செல்லுபடியாகும்? ஆண்டவருடைய சட்டம் செல்லுபடியாகும். அப்போ உலகத்திலே உடுக்கிறது போல சபைக்குள்ளாக நாங்கள் உடைகள் உடுக்க முடியாது. உலகத்திலே யாராவது இப்படி தோடு போட்டால் நாங்கள் சபைக்குள்ளாக தோடு போட முடியாது. ஏன்? இது ராஜாவினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடம். உலக சட்டம் இங்கே வர முடியாது. அப்போது உலக காரியங்கள் இங்கே வர முடியாது. அப்போது எங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், இது ராஜாவினுடைய தேசத்தின் ஒரு பகுதி. அப்போது இதற்குள்ளாக உலக காரியங்களை நாங்கள் கொண்டு வர முடியாது. அடுத்த 2வது காரியம், இப்போது அந்த அமெரிக்கன் தூதுவர் அவர் வெளியே போவது என்று சொன்னால் அவருடைய வாகனத்தில் அங்கே DPL என்று அடித்திருப்பார்கள், டிப்ளோமேட். அப்போது அவர் போய் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை இலங்கை போலீஸ் பிடிக்க முடியாது. இலங்கை சட்டம் அவருக்கு செல்லுபடி ஆகாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தூதுவர் ஆலயம், அதாவது அமெரிக்க தூதுவர் ஆலயத்துக்கு அறிவிக்க வேண்டும். இவர்கள் அவருக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. அதாவது பரலோக சிட்டிசன்களாகிய நாங்கள் எங்களுடைய உலகத்திலும் ராஜாவின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்திலும் சரி. அப்போது சிலர் இங்கே நன்றாக இருப்பார்கள், அங்கே வேறு மாதிரி இருப்பார்கள். அப்படி இருக்க முடியாது. ராஜாவின் சட்டத்திற்கு வெளியேயும் நாங்கள் உலகத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அதுபோல் நாங்கள் பரலோக சிட்டிசன்ஸ், அதை தவிர இலங்கை சிட்டிசன்ஸாகவும் இருக்கிறோம், அப்படித்தானே? அப்போது நாங்கள் இலங்கை சட்டத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இப்போது அது ஒரு பிரான்ஸ் தூதுவர் என்று வைப்போமே. அப்போ அங்கே பிரான்ஸில் அவர்கள் வலது பக்கமாகத்தான் வாகனத்தை ஓட்டுவார்கள். அப்போ நான் இலங்கையிலும் வலது பக்கம்தான் வாகனத்தை ஓட்டுவேன் என்று ஓட முடியாது. எங்களுடைய நாட்டிலே லெஃப்ட் சைட் தான் நாங்கள் வாகனத்தை ஓட்ட முடியும். அப்போ அவர் இலங்கை சட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அதுபோல நாங்கள் பரலோக சிட்டிசன்ஸ் பரலோக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், உலகத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு கட்டம் வரும், எங்களுடைய சட்டம் பரலோக சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பரலோக சட்டத்திற்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு நல்ல உதாரணம் வேதத்திலே தானியேல். இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். தானியேல் அவனை முதல் பாபிலோனியர்கள் நெபுகாத்நேச்சர் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். போய் அவனை ஒரு அதிபதியாக வைக்கிறான். பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்த பின்னர் பெர்ஷிய சாம்ராஜ்யம் வருகிறது. அந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலே தரியு மன்னன் அரசாள்கிறான். அப்போது தானியேலை அவன் அப்படியே தன்னுடைய ஒரு பிரதானியாக வைத்துக் கொள்கிறான். ஏன்? அவனுடைய ஞானத்தை பார்த்து தானியேலை தனக்கு அடுத்தவனாக அந்த சாம்ராஜ்யத்துக்கு வைத்திருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அவனுக்கு கீழாக 120 நாடுகள் இருந்தது அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழாக. அப்போ 120 நாடுகளுக்கு 3 பிரதானிகளை நியமிக்கிறான். அவர்கள் அந்த கணக்கு ஒப்புவிப்பதற்கு அந்தந்த தேசாதிபதிகள் இந்த 3 பேருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதிலே தானியேலும் ஒருவன்.
பேருந்து இந்த 3 பேரிலும் தானியேல், மற்ற இருவரும் தானியேலுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதாவது தானியேல் தான் பிரதம மந்திரி, அரசனுக்கு அடுத்தவன். அப்போ இது அந்த பிரதானிகளுக்கு தானியேல் மீது பொறாமை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? இவனை பிழை கண்டுபிடித்து ராஜாவிடம் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்போ என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ராஜாவே நீர் ஒரு சட்டத்தை, அவர்களுக்கு தெரியும் தானியேலை அவனிலே பிழை இல்லை. அப்போது அவனை எப்படி பிடிக்கலாம் என்று சொன்னால், அவனுடைய இந்த மதத்தை வைத்துத்தான், அதாவது அவனுடைய இந்த வழிபாட்டு முறையை வைத்துத்தான் அவனை பிழை பிடிக்கலாம் என்று நினைத்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ராஜாவே நீர் ஒரு சட்டம் போடும், 30 நாட்களுக்கு உம்மை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போடும் என்று சட்டத்தை எழுதுவித்தார்கள். ராஜாவும் எழுதி அதிலே முத்திரை போட்டு விட்டார். ஆனால் தானியேல் என்ன செய்தான் என்று சொன்னால், அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவன் வழமை போல ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் ஆண்டவரை அந்த கதவு பலகனி அந்த ஜன்னலை திறந்து எருசலேமை பார்த்து அவன் 3 வேளையும் தொழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இவர்கள் ராஜாவின் மேல் சொல்லி இவனை சிறைப்பிடித்து இவனை சிங்கக்கபியிலே போட்டார்கள். சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் மூடினார். ஆமென். அப்போது இவன் அந்த இடத்திலே ராஜாவின் கட்டளைக்குத்தான் கீழ்ப்படிந்தான், தரியு ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் வேதத்துக்கு, பரலோக ராஜ்யத்தின் சட்டத்துக்குத்தான் கீழ்ப்படிந்தான். அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும். இப்போது அது புரிகிறதா? அப்போது ராஜாவின் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும். இப்போது ராஜாவின் முதலாவது முக்கியமான கட்டளை என்ன? வாசிப்போம். மத்தேயு 22 37 தொடக்கம் 39. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. பொறுங்க. அப்போ முதலாவது ஆண்டவருடைய கட்டளை, பிரதான கட்டளை, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்வது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இன்றைக்கு நாங்கள் அதை செய்கிறோமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அப்போது என் தேவனிலே நான் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவேன் என்று சொன்னாள், முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவேன் என்று சொன்னாள், முழு மனதோடும் அன்பு கூறுவேன் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிவேன். அப்படித்தானே? ராஜாவுக்கு கீழ்ப்படிவேன். அப்போ இந்த சட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோமா? நன்றாக சிந்திப்போம். அப்போ ஆண்டவரிலே அன்பு என்று நாங்கள் சொன்னால் அவருடைய சட்டத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அதை நாங்கள் செய்கின்றோமா? எங்களையே நாங்கள் சோதித்து பார்ப்போம். 2வது சொல்கிறார், இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்போ என்னிடத்தில் நாங்கள் எங்களிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ அநேகர் என்ன நினைக்கிறார்கள், இந்த அன்பு என்று சொன்னால் உண்மையான அன்பு என்ன செய்யும்? பிழை செய்தால் அதை சரி செய்ய அட்வைஸ் பண்ணும். இப்போ அப்பா என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளையிலே அன்பாக இருப்பார். ஒரு சொந்த அப்பா அவர் என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளை ஏதாவது பிழை செய்தால் அதை திருத்துவார். அப்படித்தானே? சொல்லி திருத்துவார். 2 தரம் சொல்லி திருத்தாவிட்டால் ஒரு தட்டு போட்டு திருத்துவார். அப்படித்தானே? ஒரு அடி போட்டு திருத்துவார். அப்போது அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் நம்மிலே அநேகர் என்ன நினைக்கிறோம்? யாரா? அப்போ நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. நாங்கள் எல்லாம் ஒரே அவயவத்தின் அங்கங்கள், உறுப்புகள். அப்போ நாங்கள் சகோதரர்கள். அப்போ ஒருவர் பிழை செய்தால், ஒருவர் அதை சுட்டி காட்டி திருத்தினால் உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? கோபப்படுகிறோம். அது இருக்கப்படாது. நாங்கள் சகோதரர்கள்.
அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்? நான் பிழை செய்தால், என்னை யாராவது பிழை என்று சொன்னால் என்ன, உடனே கோபம், சபைக்கு வருவதில்லை, ஊழியங்களுக்கு வருவதில்லை. இப்படியாக நாங்கள் எங்கள் கோபத்தை ஆண்டவரிடத்திலே காட்டிக்கொள்கிறோம், மனுஷர்களிடத்திலே காட்டிக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கவனிங்க, நீதிமொழிகள் 27:6 இப்படி சொல்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அப்போது நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், சிநேகிதர்கள். அப்போது சிநேகிதன் ஒரு நல்ல, எங்களுடைய நன்மைக்காக ஒன்றை அதான் அடிக்கும் அடி, அதாவது சிநேகன் சொல்லி திருத்துறது, அது உண்மையானவைகள். சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ அவன் பிழை செய்தும் அவனை தட்டி கொடுத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அது அவன் கடைசியிலே பாவத்திலே போய் நரகத்துக்கு போய் விடுவான். என்னுடைய சகோதரன் பாவத்திலே போய் நரகத்துக்கு போவது எங்களுக்கு விருப்பமான காரியமா? இல்லை, அதை நாங்கள் செய்யக்கூடாது. அப்போது உண்மையான அன்பு இருந்தால் அது கண்டிக்கும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் நாங்கள் அன்பு என்று நினைப்பது எந்த நேரமும் தடவி கட்டிப்பிடிச்சு, நீ என்ன செய்தாலும் நீ என்ற ராசா தங்கம் என்று சொல்லி அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக, இது அநேகருக்கு விரும்பாத ஒரு காரியம், வாசிப்போம். அடுத்ததாக, சபையிலே என்ன, தேவனுடைய ராஜ்யம் தானே இது. அப்போது ராஜ்யத்துக்கு வருமானம் எங்கே இருந்து வரும்? ராஜ்யத்துக்கு மக்கள் வரி கட்ட வேண்டும். ராஜ்யத்தினுடைய வருமானம் வரிப்பணம். இப்போது இலங்கை அரசுக்கு உழைக்கிற நாங்கள் வரி கட்டுகிறோம். அதுபோல பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் எங்களுடைய வருமானத்தில் ஆண்டவருடைய தேவ ராஜ்யத்துக்கு நாங்கள் வரிப்பணம் செலுத்துவது அது கடமை. ஒரு தமிழிலே ஒரு செய்யுள் பொயம் இருக்கிறது, வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோணுயர்வான். அப்போது இந்த கோன் எப்படி உயர்வான் என்று சொன்னால், குடிகள் உயரும் பொழுது கோன் உயர்வான். அப்போ எங்களுடைய வருமானங்களிலே இருந்து நாங்கள் வரியை கட்டும் பொழுது அந்த வரிப்பணத்திலே இருந்துதான் பரலோக ராஜா என்ன செய்வார்? மந்திரிமார்களுக்கு சம்பளம் கொடுப்பார், வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுப்பார். இந்த பரலோக ராஜ்யத்தின் இந்த அரண்மனை தான் இந்த சபை. அப்போது இதை மெயின்டைன் பண்ணுவதற்குரிய அந்த பணம் எல்லாம் அதிலே இருந்து தான் எடுபட்டு செய்ய வேண்டும். ஆனால் ராஜா எதிர்பார்க்கும் வரி பழைய ஏற்பட்ட காலத்திலே 10% தான், ஜஸ்ட் 10%. ஆனால் இலங்கை இப்போ எங்களுக்கு விதித்திருக்கிற வரி 36 தொடக்க 40% நான் என்னுடைய சம்பளத்திலே கட்ட வேண்டும். கட்டாவிட்டால் ஜெயிலில் போட்டு விடுவார், அந்த பயத்திலே கட்டி விடுவோம். ஆனால் எங்களுடைய ராஜா நல்லவர். அப்போது அவருக்குரிய அந்த வரிப்பணத்தை செலுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன், நல்ல குடிமகன் தேவராஜ்யத்துக்குரிய வரிப்பணத்தை செலுத்துவான். ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் இவர் பரலோக ராஜா தானே, அவருக்கு பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, அவருக்கு எங்களுடைய பணம் தேவையில்லை. அவர் அந்த வரிப்பணத்தை எதிர்பார்ப்பது எங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அதனால் தான் அவர் மல்கியா 3:10 இப்படி சொல்கிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் வரிப்பணத்தை எதிர்பார்ப்பது எங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம்? அதிலும் கஞ்சம். அப்போது ஆசீர்வாதம் என்னென்று ஆண்டவர் எங்களுக்கு தருவார்? யோசிப்போம். அடுத்தது, நல்ல ஒரு ராஜ்யத்தின் குடிமகன் என்ன செய்வான்? ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு உதவி செய்வான். இப்போது பழைய காலத்திலே சாம்ராஜ்யங்கள் இருந்தது தானே. பாபிலோன் சாம்ராஜ்யம்,
அதுக்கு முன்பதாக அக்காடியன் சாம்ராஜ்யம், பெர்ஷிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் இப்படியெல்லாம் சாம்ராஜ்யங்கள் இருந்தது. அவர்கள் தங்களுக்கு கீழாக ஒவ்வொரு தேசங்களை பிடித்து 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 அவர்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினார்கள். அப்படித்தானே? விரிவாக்கினார்கள் அவர்களுடைய ராஜ்யங்களை. அவர்கள் ஏன் விரிவாக்கினார்கள்? அந்த தேசங்களிலே இருக்கிற வளங்களை சுரண்டி அந்த மக்களை அடிமைகளாக்கி வரிப்பணத்தை எடுத்துக்கொள்வதற்கு. அவர்களுடைய நோக்கம் வேறு. இது பரலோக சாம்ராஜ்யத்தை நாங்கள் விரிவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆண்டவர் சொன்ன கட்டளை. அந்த வசனத்துக்கு வருவோம். ஏன் நாங்கள் இந்த ராஜா விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், மற்றவன், அதாவது தேவனை அறியாதவனையும் இந்த ராஜ்யத்துக்குள் கொண்டு அவனின் அடிமைத்தனம், பாவத்திலே அடிமையாயிருக்கிற அவனிலே இருந்த அந்த பாவத்தை எடுத்துவிட்டு அவனை விடுவிப்பதற்கு, ஆமென், அவனை ஆசீர்வதிப்பதற்கு, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுவித்து அவனை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதை ஒரு கட்டளையாக சொல்லி இருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். அப்போ ஆத்தும ஆதாயம் நாங்கள் செய்ய வேண்டும். அது எங்களுடைய கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது எங்களுடைய கடமை. பரலோக ராஜ்யத்தை விரிவுபடுத்துவது ஒரு நல்ல குடிமகனின் கடமை. அது எங்கள் மேல் விழுந்த கட்டளை. அதை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த வருடத்திலே ஒருவருக்காவது நான் இயேசுவை பற்றி அறிவித்து அவனை பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவேன் என்று இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கோ. இந்த சபைக்குத்தான் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று அல்ல. அவன் ஆண்டவரை அறிந்து எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்லை, நல்ல சபைக்கு போனால் சரி. அப்போது அதை இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம். என்ன? நான் இன்றிலிருந்து ஒரு நல்ல பரலோக பிரஜையாக மாற வேண்டும். ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். இந்த கட்டளையை நாங்கள் இன்றிலிருந்து கை கொள்ளுவோம். முடிவெடுத்து கொள்ளுங்கள். அடுத்தது, நல்ல பிரஜை என்ன செய்வான்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நல்ல குடிமகன் தன் ராஜாவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரமாட்டான். அப்படித்தானே? எங்களோட ராஜாவை பற்றி புகழ்ந்து தான் பேச வேண்டும். நாங்கள் எங்களுடைய ராஜாவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. வெளியில் போய் இயேசுவை அறியாதவனிடத்திலே போய் இயேசுவை தூஷிக்க நாங்கள் வைக்கப்படாது. நல்ல குடிமகன் என்றால் இயேசுவை புகழத்தான் வைக்க வேண்டும். வேதத்திலே நாங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். அப்படியாக எங்களுடைய ராஜாவின் நாமத்தை தூஷிக்க வைக்காமல் அவரை மகிமைப்படுத்த செய்வது தான் எங்களுடைய வேலை. அப்போது இன்றைக்கு நாங்கள் இந்த யூடியூப் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் ஆண்டவருடைய நாமத்தை கிறிஸ்தவர்கள் தூஷித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? யூடியூப்பை பார்த்தா ஒருவரை பற்றி ஒருவர் அப்படி போடுவது, அந்த ஊழியரை பற்றி இந்த ஊழியர் போடுவது. அப்போது அதை ஒரு அந்நியன் பார்த்தால் ஐயோ இதுகளை என்ன செய்வதென்று நினைப்பான். சிலர் என்ன செய்வார்கள்? அந்த அபிஷேக கூட்டங்கள் எல்லாம் அப்படியே படம் பிடித்து வீடியோ எடுத்து அதை போடுவார்கள். அதை போட்டால் அதிலே ஒருத்தன் பாஸ்டர் கை வைக்கும் பொழுது ஒரு ஆள் விழுந்து விட்டால் அதுக்கு ஒரு 10 கமெண்ட் வரும். அப்போது இந்த அபிஷேக கூட்டங்கள், இந்த சுகமாக்கும் கூட்டங்கள், இது எல்லாவற்றையும் வீடியோ பண்ணக்கூடாது. அதை சமூக வலைத்தளங்களிலே போடக்கூடாது. அப்போது இது எல்லாவற்றையும் அவர்கள் கேலி கூத்தாக்குகிறார்கள். யார் ஆக்குகிறார்கள்? இந்த கிறிஸ்தவர்கள் தான். அப்போது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்கள் தூஷிக்க வைக்கப்படாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த வைக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள்
முக்கியமாக வாலிப பிள்ளைகள், எங்களுடைய உலக வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரிடம் வர வேண்டும். அப்போது அப்படியாக நாங்கள் எங்களை பார்த்தால் அவர்களுக்கு தெரிய வேண்டும், ஓ இவர்கள் வித்தியாசமானவர்கள். அந்த இமேஜ் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்திலும் அந்த இமேஜ் இருக்க வேண்டும், இவர் வித்தியாசமானவர். அப்போது நான் அங்கே வேலை செய்யாமல், இப்போது நான் வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன், அப்போது நான் அங்கே வேலை செய்யாமல் பிரைவேட்டிலே நன்றாக வேலை செய்தேன் என்று சொன்னால் என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள்? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமா, மகிமைப்படுமா? அப்போது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போது வெளியிலே அவன் மதுபானம் குடிக்கிறான் என்று சொன்னால் நானும் அவனோடு சேர்ந்து குடித்தேன் என்று சொன்னால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அப்போது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கள் நடத்தையிலே, வெளி உலகத்திலே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் இன்றைக்கு செய்கின்றோமா? நல்ல குடிமகன் அதை செய்வான். அப்போது ஆண்டவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துவது என்று சொல்லி இங்கே பாஸ்டர் 2-3 பிரசங்கங்களை எடுத்திருக்கிறார். அப்போ அதையெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருந்தீர்கள் என்றால் தெரியும், ஆண்டவரை எப்படி என் வாழ்க்கையிலே நான் மகிமைப்படுத்துவேன். அடுத்தது, நல்ல குடிமகன் என்ன செய்வான்? முடிக்கப் போகிறேன். ராஜாவை பிரதிபலிப்பான். அதாவது என்னை காண்பவர்கள் இயேசுவை காண வேண்டும், ராஜாவை பிரதிபலிக்க வேண்டும். இப்போ என்னை காண்பவர்கள் என்னைத்தான் காண்கிறார்கள் என்று சொன்னால் என்ன, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போது எங்களை பார்க்கும் பொழுது வெளி உலகத்திலே எங்களிலே அவர்கள் இயேசுவை காண வேண்டும். அதை நாங்கள் செய்கின்றோமா? நல்ல உதாரணம் யோசேப்பு. பைபிளில் யோசேப்பு என்ன செய்தான்? தன் சகோதரர்கள் அவனுக்கு துரோகம் செய்த போதும், அவனுக்கு தீமை செய்த போதும் அவன் தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்தான். போர்த்திப்பாரின் மனைவி பாவத்துக்கு அழைத்த பொழுதும் அவன் பாவத்திலே விழாமல் அவன் தான் நேர்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் இயேசுவை காட்டினான். ஜெயிலிலும் சரி, அவனுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, பிரதம மந்திரியாக வந்த பிறகும் சரி, அவன் தன்னிலே ஆண்டவரை காட்டுபவனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டிலே நிறைய உதாரணங்கள் இருக்குது. பேதுரு இருக்கிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு இடத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் இருக்கிறது. இவர் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகின்றார்கள். ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானி இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் நீண்ட காலமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அங்கே இருந்து. அப்போது பேதுருவிடமும் பிச்சை கேட்கிறான். அப்போது பேதுரு போய் அவனிடத்திலே சொல்கிறார், என்னை உற்றுப்பார். அதாவது பிச்சைக்காரன் பேதுருவை பார்க்கும் பொழுது பிச்சைக்காரனுக்கு தெரிந்தது இயேசு கிறிஸ்து. சொல்கிறார், என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை பிடித்து தூக்கி விட்டான். அப்போது அந்த பிச்சைக்காரனுக்கு பேதுருவிலே தெரிந்தது இயேசு கிறிஸ்து. அவன் சப்பானி, அவன் எழுந்து நடந்தான். அப்போ எங்களிலே யார் தெரிய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காட்ட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அதை செய்கின்றோமா? இவ்வளவும் ஒரு நல்ல குடிமகன் செய்வான். பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாகிய நாங்கள் இவ்வளவு காரியத்தையும் செய்தால்தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நீதியை தேடுவது என்றால் என்ன? டக்கென்று சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா சொல்கிறார், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஒன்றுமே இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை. அப்படி நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தோம். ஆனால் நாங்கள் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம்? எங்களுடைய கிரியைகளினால் அல்ல, எங்களுடைய சொந்த நீதியினால் அல்ல. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்கள் சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் தன்மேல் எங்களுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் ஏற்று அவர் பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் ஒரு வசனம் இருக்கிறது, வாசியுங்க. 2 கொரிந்தியர் 5:21 இப்படி சொல்கிறது, நாம்
அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதா நமக்காக அவரை பாவமாக்கினார். அப்போ அதனால்தான் ஆதாம் ஏவாள் அந்த இழந்து போன அந்த மகிமை, ஆண்டவரோடு உறவாடுகின்ற அந்த மகிமையை நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆமென். எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை போல ஆசாரியனிடத்திலே போய் நிற்க தேவையில்லை. நாங்களே நேரடியாக தேவனோடு தொடர்பு கொள்ள இயேசு கிறிஸ்து எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்போ நீதி என்று சொன்னால் ஆண்டவரோடு கூடிய உறவை குறிக்கின்றது. மத்தேயுவிலே ஒரு வசனம் இருக்கிறது 5ஆம் அதிகாரத்திலே, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய அந்த உறவிலே பசித்தாகம் இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு உறவாட பசித்தாகம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும். அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. அப்போ உறவாடுவதென்றால் என்ன? நானும் பேச வேண்டும், அவரும் பேச வேண்டும். அப்பாவோடு நல்ல உறவிலே பிள்ளை இருக்குன்னு சொன்னால் என்ன? அப்பா எழும்பும்போது குட் மார்னிங் அப்பா, எப்படி இருக்கிறீங்கப்பா, நல்ல சுகமாக இருக்கிறீங்களாப்பா, சாப்பிட்டீங்களாப்பா. அப்பாவோடு நாங்கள் பேசுவது, அப்பா எங்களோடு பேசுவது, வேத படிப்பு. அவர் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுவார். இது ஜீவனுள்ள வார்த்தை. சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமாக பேசும் எங்களோடு. இதை படித்தீர்கள் என்று சொன்னார். அப்போ தேவன் பேசுவார், ஜீவனுள்ள தேவன் அவர். அப்போ அவரோடு உறவாடுவது என்று சொன்னால் தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத படிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதுதான் அந்த உறவு. அந்த உறவு சரியாக இருந்தால்தான் மற்றவர்களோடு எங்களுடைய உறவு சரியாக இருக்கும். அந்த உறவு சரியாக இருந்தால் அந்த அதிலே அவ்வளவு பசித்தாகம், அங்கே பசித்தாகம் என்று சொல்கிறார், இங்கே தேட வேண்டும். அந்த தேட வேண்டும் என்று சொன்னால் ஆசையோடு, முயற்சியோடு, தொடர்ச்சியோடு தேடுவது. அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும் எங்களுக்கு. அதைத்தான் இயேசு அந்த அவருடைய அந்த மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். அப்போ இந்த ரகசியம் எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களையும் ஆசீர்வதிப்போம். இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பவர்களாக ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறாரா? எங்களையும் திருப்தியாக்கி நிரம்பி வழியும் ஆசீர்வாதமாக மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிப்பவர்களாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதுதான் ஆண்டவர் இதை சொல்கிறார். அப்போ இவ்வளவு காலமும் நாங்கள் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், தெளிவாக தந்திருக்கிறார். இப்போ இன்றிலிருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுபவர்களாக நாங்கள் வாழுவோம், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருங்க. ஆண்டவர் ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது மற்றதையும் தேடுங்க. டாக்டர் வீரசுதான் சொன்ன மாதிரி மற்றதையும் தேடுங்க. நீங்கள் வேலை செய்யணும், குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய முதலாவது தேவனை தேடணும். காலையில் எழும்பணுன்னு தேவனை தேடணும். அப்போ இந்த காலை வேளையில் நாங்கள் கொஞ்ச நேரம் நம்ம எங்களை பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். நாங்கள் வேறு எதையாவது தேடுறோமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? வேறு எதையாவது தேடுறேன்னா அதுதான் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எதை நம்ம தேடுறோமோ அது தான் எங்கள் மனசில் அடிக்கடி வந்து வந்து போய்கிட்டு இருக்கும். ஆண்டவரை தேடிக்கிறதுனா ஆண்டவரை வசனத்தை பற்றி சிந்திப்போம், ஆண்டவரை பற்றி யோசிப்போம். ஆனால் வேறு எதையாவது தேடுறோன்னா அது தான் எங்களோட மனதில் அடிக்கடி வரும். அப்போ இந்த காலை வேளையில் உங்களை எது அதிகமாக பாதிக்குது? தேவனுடைய வசனமா, ஆண்டவருடைய பிரசனமா, இல்லாட்டி நீங்கள் வேறு அப்படின்னா நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த மற்ற எல்லா காரியங்களையும்
நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் வாசலை திறப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதான் ஆகையால் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. முதலாவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை தேட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் வேறு காரியங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தால் என்னை மன்னித்து கழுவும். இந்த காலை வேளையில உடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. வேறு எந்த காரியத்துக்கு நான் முதலிடம் கொடுத்திருந்தால் ஆண்டவரே அவைகளை என்னுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போடும் ஆண்டவரே. ஆசையோடு, வாஞ்சையோடு, முயற்சியோடு தொடர்ச்சியாக உம்மை தேட விடாமல், யாக்கோபு எவ்வாறு ஜெபம் பண்ணினாலும் நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விட மாட்டேன் என்று எப்படி உம்மை நோக்கி கூப்பிட, அதே போல் விடாமல் தொடர்ச்சியாக உம்மை தேட, உம்முடைய வசனத்தை தொடர்ச்சியாக வாசிக்க, உம்மை நேசிக்க கிருபை செய்யும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் நேரம் நாங்கள் வர்ஷிப் பண்ணோம், ஒரு பாடலை பாடி. ஹல்லேலூயா. எல்லோரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜமாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜமாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் காணுமே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. குடும்பமாக வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சபையாக, இந்த லைஃப் சென்டர் சபையாக நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை தேட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. உம்முடைய ராஜ்யத்தையும் தேட எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஓலைவல் பரீட்சை செய்கிற பிள்ளைகளை நீர் பொறுப்படும் ஐயா. அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் உடைய பிரசனம் கூட இருக்கும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தோடும் உடைய பிரசனம் போட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஓகே, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, காட் பிளஸ் யூ. 3rd ஃப்ளோரில் ஃபெலோஷிப் இருக்கு, அதுக்கு பிறகு பைபிள் ஸ்டடி இருக்கு. பைபிள் ஸ்டடிக்கு போங்க. ஜெபம் தேவைன்னா, யாராவது உங்களுக்கு ஜெபிக்கணும், ஜெப தேவை ஏதாவதுன்னா முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டோரல் டீம் இருக்காங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மை பிரகாசிப்பார்.